டுடே வீடியோ வந்து புல் ரெக்வெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் கிட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே புல் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நியூ பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்னோட லோக்கல் பிரான்ச்ல இருந்து டெவலப்பர் மெயினுக்கு பிஆர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ என்னோட லோக்கல் பிரான்ச்ல இருந்து டெவலப்பர் மெயினுக்கு பிஆர் மர்ஜ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து கிரியேட் பிஆர் கொடுத்துருவேன். இங்கே வந்து மெசேஜ் போட்டுக்கிறேன். க்ளீனாக இருக்கணும் மெசேஜ். என்னென்னு கொடுக்கலான்னா, மர்ஜிங் மை லோக்கல் பிரான்ச் இன்டு டெவலப்பர் மெயின் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதே டெக்ஸ்ட்டை இங்கேயும் கொடுக்கலாம். மர்ஜிங் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ ரெவ்யூவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட இமெயிலை வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கரண்ட்லி என்னோட வீட்டில் நான் தான் ரெவ்யூவர். ஸோ நான் எதுவும் ரெவ்யூவர் மெயில் வந்து அசைன் பண்ண போகிறதில்ல. இங்கே வந்து நான் கிரியேட் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து ரேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஏதாவது மர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் இது உங்களுக்கு இங்கே காமிக்கும். இந்த மாதிரி காமிக்கும். அண்ட் தென் ஃபைல்ஸ் சேஞ்சில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ண போகிறீங்க. இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, லோக்கல் பிரான்ச்ன்றது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிரான்ச். ஓகே, மெயின்ன்றது ஒரு எல்லாருக்குமே இருக்க காமன் பிரான்ச். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண பிரான்ச்சில் இருக்க கோடை காமன் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணுறீங்க. அது எப்படின்னா பிஆர் ரேஸ் பண்ணி. ஸோ நம்ம பிஆர் வந்து ரேஸ் பண்ணியாச்சு ஃப்ரம் லோக்கல் பிரான்ச் டு டெவலப்பர் மெயின் பிரான்ச். அண்ட் தென் வந்து இந்த பிஆரை வந்து மர்ஜ் பண்ணுறது எப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு பட்டன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மர்ஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லோக்கல் பிரான்ச்சில் இருக்க சேஞ்சஸ் எல்லாமே டெவலப்பர் மெயினுக்கு புஷ் ஆகிடும். ஸோ நம்ம இதை எப்படி செக் பண்ணலான்னா, லோக்கல் பிரான்ச்சில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே டெவலப்பர் மெயின்லேயும் உங்களால் பார்க்க முடியும். எல்லா ஃபைல்ஸுமே இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.